ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டின் 4 மாதங்களை கடந்து இந்த 5ஆம் மாதத்தில் பிரவேசிக்க செய்த தேவனை நோக்கி நாம் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. இந்த புதிய நாளை ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய ஆண்டவரே நிமிஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த புதிய ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே துவங்குகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆகவே தானப்பா இந்த அதிகாலை வேளையில் அப்படி சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல காத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சவால்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சந்தித்து ஜெயம் எடுத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. 2024 இந்த மே மாதத்துக்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரே கடக்க முடியாது. உம்முடைய உதவி இல்லாமல் இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் ஜெயமெடுக்கும்படியாக எங்கள் தேவன் எங்கள் முன்பாக செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதத்துக்காக உமக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மே மாதத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்களை, உம்முடைய சித்தங்களை, உம்முடைய நோக்கங்களை எங்களை கொண்டு கர்த்தர் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய அற்புத கரம் இங்கே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையான வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிரசன்னமாகி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் அப்பா. இந்த இடம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யுங்க. அடிமை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டின் 4 மாதங்களை கடந்து இந்த 5ஆம் மாதத்தில் பிரவேசிக்க செய்த தேவனை நோக்கி நாம் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. இந்த புதிய நாளை ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை, இந்த புதிய ஆண்டவரே நிமிஷத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த புதிய ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரே துவங்குகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. ஆகவே தானப்பா இந்த அதிகாலை வேளையில் அப்படி சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணியை போல காத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ சவால்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சந்தித்து ஜெயம் எடுத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. 2024 இந்த மே மாதத்துக்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த மாதத்தை நாங்கள் ஆண்டவரே கடக்க முடியாது. உம்முடைய உதவி இல்லாமல் இந்த மாதத்தை நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் ஜெயமெடுக்கும்படியாக எங்கள் தேவன் எங்கள் முன்பாக செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதத்துக்காக உமக்கு மனப்பூர்வமாய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மே மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்களை, உம்முடைய சித்தங்களை, உம்முடைய நோக்கங்களை
எங்களை கொண்டு கர்த்தர் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய அற்புத கரம் இங்கே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையான வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பிரசன்னமாகி ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த இடம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யுங்க. அடிமை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். அல்லேலூயா. God is good all the time. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு கோடி கோடியாக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மே மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எல்லா சூழ்நிலைகளும் கடந்து வர உதவி செய்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த மே மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மே மாதத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்க நம்ம இந்த வேளையில் கடமைப்பட்டிருக்கிறோம். உபாம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். இந்த 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்து இந்த மே மாதத்தை நாம் சந்திக்கும் வரைக்கும் யார் நம்மை வழி நடத்தியது? கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். அல்லேலூயா. நம்ம பலத்தில் நம்ம கடந்து வரலை, நம்ம திறமையில் நம்ம இத்தனை காலங்களை நம்ம கடந்து வரலை. யார் நம்மை நடத்தினார்? கர்த்தர் நம்மை நடத்தினார். ஏசாயாவில் வாசிக்கிறோம், இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். எல்லாம் சொல்லுங்க, இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார், இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எப்படி நடத்துவார்? ஒரே நிலையில் நம்மளை நடத்த மாட்டார். இருக்கிற மாதிரியே அவர் நம்மளை நடத்த மாட்டார். அவர் நம்மை நடத்துகிற விதமே தனி. அவர் நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம். எப்படி அவர் நம்மை நடத்துவார்? சில நேரங்களில் கடினமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நெருக்கடியான நிலைகளை சந்திக்கும்படி நம்மை அவரே டிசைன் பண்ணுறார். ஏன் நம்ம ஒரு நேரத்தில் திகைத்து போகிறோம்? ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம்? ஏன் நமக்கு இவ்வளோ சோதனை? ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ போராட்டம்? அப்படின்னும் போது நம்ம திகைத்து போகிறோம். ஆனால் கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஒருவரே நடத்துவார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை சத்ருவினுடைய சேனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சரி, கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருக்க போகிறார். கர்த்தர் ஒருவரே நமக்கு முன்னால செல்ல போகிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துறாரு? கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். ஏன் அப்படி நான் அனுமதிக்கிறார்? ஏன் பிரச்சனைகள் அனுமதிக்கிறார்? சில நேரத்தில் நான் எங்கே போகிறதுனே தெரியல, யாருக்கிட்ட போகிறது, எங்கே போய் நான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் காண்பது அப்படின்னு நம்ம மனுஷ ரீதியில் எல்லாத்தையும் தேடுகிறோம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அந்த கூட்டத்துக்கு போகலாமா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா, அங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்குமா, இங்கே போனால் நமக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நம்ம போராட்டம், பிரச்சனை, நம்முடைய சூழ்நிலைகள் தீர வேண்டும் என்று மனதுக்குள்ளே ஒரு ஏக்கம் நமக்குள்ளே உண்டாகிறது.
சில நேரங்களில் சில பேரை நம்புகிறோம் பாருங்க, இங்கே போனால் நம்ம கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும், இங்கே போனால் இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும், இங்கே போனால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் போனால் அவங்க அந்த சூழ்நிலை கூட நமக்கு வாய்க்காமல் போய்விடுகிறது, எல்லாமே நெகட்டிவாக மாறிடுது. எதுவுமே இல்லைன்ற நேரத்தில் இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள குழப்பம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறவர் கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில வழிகளை அடைக்கிறாரு, சில காரியங்களை நடக்காமல் பண்ணுறாரு, சில சூழ்நிலைகள்லாம் இருளாய் தோன்றும்படி செய்கிறார், சில காரியங்கள்லாம் நம்மளை விட்டு ஏதோ நடக்கிற மாதிரி குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியலை. ஏன் இப்படி என்னை நடத்துகிறார் ஆண்டவர், ஏன் இப்படி என்னை சில பேர் சொல்கிறாங்களே, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறார்? அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? ஏன் இப்படி என்னை கடவுள் சோதிக்கிறார்? பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும், நெருக்கடிகள் வரும்போது தான் தெரியும், கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது தான் தெரியும், சில பேரை நம்பி நம்ம ஏமாந்து போகும்போது தான் தெரியும், சில பேர் நமக்கு துரோகம் பண்ணும்போது அது தெரியும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வழிகள்லாம் கர்த்தர் நடத்துகிறார். ஏன்னா நம்மளை வேற விதமாக உருவாக்க நினைக்கிறார். இருக்கிற மாதிரியே வைக்க அவருக்கு விருப்பம் இல்லை, வித்தியாசமாக நம்மளை என்ன பண்ணுறாரு, உருவாக்க நினைக்கிறார். நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ போய் யாருக்கிட்டையும் உதவி தேடாத, நீ போய் எங்கேயும் போய் என்ன பண்ணாத, நிற்காத. ஏன்னா உனக்கு உதவி செய்வதற்கோ உன்னை ஆதரிப்பதற்கோ ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் என்னைக்குமே உனக்கு உதவி செய்ய உன்னை ஆதரிக்க இருக்கிறேன், என்கிட்ட வா அப்படி என்று சொல்வதற்கு தான் கர்த்தர் இதை செய்கிறார். அப்போ கர்த்தர் இடத்துல வரும்போது என்ன பண்றார் தெரியுமா? கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். நம்ம நிறைய பேர் இப்போ நம்ம போய் நிற்போம், நமக்கு ஒன்றும் சாத்தியமே இருக்காது, வித்தியாசமாக இருக்கும், கதவெல்லாம் மூடி தடையப்பட்ட மாதிரி இருக்கும், சூழ்நிலைகள்லாம் நெருக்கப்பட்டிருக்கும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு எங்கன்னு தெரிய தேவையில்லை, பிரச்சனைக்கு தீர்வு நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை கொண்டு மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க அவர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு என்ன பண்ணுவார், நம்ம பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்தா நம்மளே பிரச்சனைக்கு தீர்வா மாத்திடுறாரு. காரணம் அவர் தான் பிரச்சனைக்கு தீர்வா இருக்கிறார். நம்ம அவரை தேடுறதுனால நம்ம பிரச்சனையும் தீரும், மற்றவங்களுடைய பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு சொல்லக்கூடியவர்களாய் நம்மளை கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. ஸோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அது நமக்கு என்ன உணர்த்துகிறது சொல்ல, நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறது. விழித்துக்கொள், விழித்துக்கொள். எதுக்காக விழித்துக்கொள்ளு? இந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்காக நீ என்ன பண்ணு, விழிப்படைந்து விசுவாசத்தில் வளரு. எதுக்கு விழிப்பு? விசுவாசத்தில் வளர, அதுக்கப்புறம் தேவனுடைய உறவில் வளர. ஏன்னா அவர் மட்டும்தான் நமக்கு யாரு, பரிகாரி. அவர் மட்டும்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் மட்டும்தான் நம்மை குணமாக்குகிறவர், அவர் மாத்திரம்தான் நம்மை விடுவிக்கிறவர். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் விடுதலை தேவை? ஏதாவது ஒரு விடுதலையை தேடி எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த புதிய மாதம் ஒரு விடுதலையோன் மாதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய மாதமாக என்ன பண்ணும், துவங்கும். இந்த புதிய மாதம் ஒரு வெற்றியின் மாதமாய் துவங்கும். கிழக்கிலோ மேற்கிலோ வனாந்திர திசையில் இருந்தோ ஜெயம் வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜெயம் கர்த்தரால் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பதிலே தெரியலையா? என்ன பண்றதுன்னு புரியலையா? விழித்துக்கொள். விசுவாசத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சது. என்ன செய்யறதுன்னு புரியலையா? விசுவாசித்தா மட்டும் போதாது. விசுவாசித்து என்ன பண்ணு, அவரோடு போராடு. யாக்கோபை போல
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாக்கோபை போல போராடு. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீர் எனக்கு ஜெயம் கொடுத்தால் ஒழிய, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னை வழிநடத்தினால் ஒழிய உம்மை விடமாட்டேன். ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லா கைகளை ஊற்றி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க, மனசை மருவமாக்குங்க. ஹல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா எல்லா கதவையும் அடைக்கிறாரு, எல்லாமே பிற்போக்கா தோன்ற செய்கிறார். எல்லாமே பார்த்தா ஏன் இப்படி நடக்குது நம்ம சில நேரத்தில் குழம்புவதற்கு காரணம், ஏன்னா அவர் தான் அதை பண்றாரு. என்ன பண்றாரு? நம்ம வாசித்தல 32 உபாகத்தில் அதுல 11 வசனத்தில் கழுகு தன் கூட்டை கலைச்சிடுறார், கம்ஃபோர்ட்லாம் எடுக்கிறார், கூட்டை கட்டி அந்த கூட்டுக்குள்ள இந்த குஞ்சுகளை வளர்த்தது யார்? இந்த கழுகு தான். இப்ப என்ன பண்ணுது? இந்த கழுகு கூட்டை கலைக்குது. இந்த கழுகுகளுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே திகைச்சு நிற்குது. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தது, நல்லா தானே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது, எல்லாமே நல்லா தானே போய்கின்னு இருந்தது, இப்போ என்ன ஏதோ பண்ணுதே, கூட்டை கலைச்சிருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கலைச்சிருவார், சிலதெல்லாம் உங்களை விட்டு தூக்குவார், சிலதெல்லாம் நம்மளை விட்டு விலகிற மாதிரி தெரியும், தடைகள் வருகிற மாதிரி தெரியும். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி, மேலே அந்த கழுகு குஞ்சுகள் மேலே என்ன பண்ணுமா? உட்காந்து அது நெசுக்கிற மாதிரி, அதை வந்து திகைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. அசைவாடி அதன் சட்டைகளை என்ன பண்ணுதான்? விரித்து, அதோடு விட்டுருலங்க, சட்டையை விரித்து அதை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. ஒரு அல்லையா சொல்லுவோமா? இதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பிரசங்க யாரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கழுகு என்ன பண்ணுமா? இந்த கூட்டெல்லாம் கலைச்சி விட்டுருமா. கூட்டை கலைச்சிட்டு என்ன பண்ணுமா? இந்த கழுகு குஞ்சுகளை கொண்டு போய் மலை உச்சியில் நிற்க வைக்குமா. மழை உச்சியில் நிற்க வைத்து என்ன பண்ணுமா? தன் சட்டையை விரித்து அந்த பள்ளத்தாக்கில் வழி அப்படின்னு பறக்குமா. பறக்கும்போது சொல்லுமா, நீ கூட என்ன பண்ணணும், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பறக்கத்தான் போற. மறுபடியும் வந்து என்ன பண்ணுமா? அந்த குஞ்சுகளை அந்த உச்சி மலையிலிருந்து தள்ளிவிடுமா, ஒன்று ஒன்றா தள்ளிவிடுமா. தள்ளிவிடும்போது பார்த்தீங்கன்னா அப்போதான் நமக்கு ஒரு ரக்கம் இருக்குது, நம்ம இதை பயன்படுத்தணும் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா? தன் ரக்கையை அடிக்க ஆரம்பிக்கும், பயிற்சிவிக்கும், கற்றுக்கொள்ளும். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நமக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியில் நாம பறக்க பழகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சும்மா போட்டு அப்படியே மனம் உடைஞ்சி அப்படியே உட்காந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. விசுவாசிக்கிறதுக்கு விழிப்புணர்வு தேவை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாம வந்து அப்படியே ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இல்லைங்க, ஒரே மாதிரி வாழ்வதற்கல்ல, நாம பறக்கிறதற்கு, ஒரு புது பலனை கொண்டு பறப்பதற்கு. அதுக்கு என்ன தேவை? கற்றுக்கொள்ளணும், விழிப்படையணும். போராட்டங்கள் வரும்போது எல்லாமே நமக்கு எதிராக தோன்றும் பொழுது எல்லாம் எதிராக இருக்குது, ஆனா நமக்கு ஒண்ணுமே ஆகல, நம்ம நல்லா இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அக்கினி ஜுவாலையில தான் விழுந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிங்க குகையில தான் விழுந்திருக்கிறாரு தானியேல், ஆனா ஒரு சேதமும் வரல. ஒரு சேதமும் வராமல் அவர் ஆராதிக்கிற தேவன் அவர்களை காப்பாற்றினார். அது போலதான் கர்த்தர் நம்மையும் ஒரு சேதம் வராம பார்த்துக்குவார். சேதம் வந்துறது போல தெரியும், ஏதோ ஆபத்து வந்துட்டது போல தெரியும், ஏதோ பிரச்சனை வந்துட்டது போல தெரியும். இங்கதான் கடவுள் நம்ம வந்து ஊக்குவிக்கிறார். என்ன சொல்றாரு? உன் ஜெப வாழ்க்கை சரியில்லை, நீ என் கூட நிறைய டைம் என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட நிறைய இருக்கணும், நான் உன் மேல அசைவாடணும். கழுகு தன் குஞ்சுகள் மேல அசைவாடணும். அசைவாடணும்னு அர்த்தம், அவருடைய அந்த அனல் இந்த கழுகு குஞ்சுகள் மேல் படும் பொழுது அவைகளுக்குள்ளே ஒரு புது பலன் வருகிறது, ரெக்கை முளைக்க ஆரம்பிக்கிறது, விங்ஸ்லாம் அப்படியே சும்மா ஸ்ட்ராங் ஆகுது. விங்ஸ் என்ன ஆகுது? அந்த இறகுகள் பலன் அடைகிறது. எப்போ? கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடும் பொழுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்களில் நீங்க சும்மா இருக்கக்கூடாது.
எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது? எத்தனை பேருக்கு ஒரு அற்புதம் தேவை? எத்தனை பேருக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அப்படி மாற்றம் வேணும், அற்புதம் வேணும்ன்ற கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த மாசத்துல ஏதோ ஒரு மாற்றம் வேணும், இந்த மாசத்துல கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், நீங்க சும்மா இருக்க கூடாது. உங்க மேல அவருடைய அசைவாடுதல் உண்டாகணும், அவர் உங்கள் மேல அசைவாடணும். நல்லா புரிஞ்சுங்க. பிரச்சனை வந்தா தாங்க அதுக்கான பரிகாரத்தை நம்ம தேடுவோம். போராட்டம் வந்தாதான் அது எங்க தீருதுன்னு தேடுவோம். தேடி தேடி பார்த்து எதுலையுமே தீரலன்னா கடைசி எங்க போவோம்? முதல்ல அவர்கிட்ட வரமாட்டோம். முதல்ல நம்ம பலனை முயற்சி பண்ணி பார்ப்போம், 4 பேர்கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம், எல்லாரையும் சந்திச்சு பார்ப்போம். முடியலன்னும் போது கடைசி எங்க வருவோம்? கர்த்தரிடத்துல தான் வருவோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாமே ட்ரை பண்றாங்க, முடியல உடனே கதி யாரு? அவர்தான் கதி, அவர்தான் வழி, அவர்தான் எனக்கு விடுதலை, அவர்கிட்ட தான் நான் வரணும். அப்ப அவர்கிட்ட நான் வரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, கூட்ட கலைக்கிறதும் அவர் தான். அந்த கூட்ட கலைத்து அந்த குஞ்சுகள் என்ன பண்றாராம்? தன் குஞ்சுகள் மேல அசைவாடி கலைக்கிறாரு. கலைச்சா தான் அவர் உங்க மேல அசைவாட முடியும். நீங்க நல்லா பலன் அடைய முடியும். பலன் ஆவியில பலன் எப்படி வரும்? விசுவாசத்தில் எப்படி பலன் அடைய முடியும்? எப்படி ஜெப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமா நம்ம எழும்ப முடியும்? நாம சுயநலமாவே இருக்கிறோமே. ஆகவே தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? ட்ரெயின் பண்றார். எல்லாம் சொல்லுங்க, என்னை உருவாக்குகிற தேவன். வித்தியாசமாய் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா? தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யணுமா? உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் மாத்திரம் இல்லைங்க, உங்களை கொண்டும் அற்புதத்தை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அப்படியானால் நான் என்ன பண்ணணும்? அவர் என் மேல் அசைவாடும்படியாய் நான் அவர் முன்னால போய் நிற்கணும். நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாடி துதித்து ஆராதித்து அவரை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் பத்தாது, நம்மெல்லாம் ஜெபிக்கிறது ஜெபம் போதாது. ஜெப வாழ்க்கை என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் அவர் நம்ம மேல அசைவாடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, நெருக்கடியான நிலைகள் வரும்பொழுது, எல்லாம் எதிராக இருக்கும் பொழுது, போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, நாம் அவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் ஊன்றி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அப்பதான் நல்லாவே ஜெபம் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம ஜெபம் நல்லா இருக்காது. ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஜெபிக்கணுன்ற ஒரு அக்கினியே நம்ம மேல என்ன பண்ணுவோம்? இறங்கும். ஒரு பெரிய ஸ்பயரே உண்டாகும். அப்ப ஜெபிக்கும் பொழுது அவர் நம்ம மேல என்ன பண்ணுவாராம்? அசைவாடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கூட்ட கலைக்கிறாருன்னா, எல்லா கதவும் சாத்துறாருன்னா, தடைகள் வந்திருக்கிறதுனா, அவர் சட்டைகளை விரித்து அவைகள் சட்டைகள் மேல நம்மளை சுமந்து கொண்டு போனோம்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் நடத்துகிறார். கூட்ட கலைக்கிறாரு, திகைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறாரு, நெருக்கமான காலங்களை கொண்டு வருகிறார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கிறது, எல்லாம் நமக்கு நெகட்டிவா தோன்றுகிறது, பிற்போக்காய் தோன்றுகிறது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. வழி யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் இடத்துல போய் நிற்கிறோம். நிற்கும் போது என்ன நடக்குது? அவர் நம்மேல் அசைவாடுகிறார். அல்லேலூயா. நம்மளும் பாருங்க, நல்லா இருக்கும்போது அவர் சமூகத்துக்கு போக மாட்டோம். எல்லாம் சுமூகமா இருக்கும்போது நம்ம அவர் சமூகத்துக்கு போவோம், அவரை ஊர்க்கா மாதிரி வச்சுக்குவோம். எல்லாம் இருக்குதே, அதனால நம்ம ஒரு குவாலிட்டியான நேரத்தை ஆண்டவர் கொடுக்கறதில்லை. அதிகமாக அவருடைய சமூகத்தில் போயிட்டு அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்றதில்லை. நம்முடைய பலவீனங்களை ஆண்டவருக்கு சொல்றதில்லை. எல்லாம் நல்லா நடக்குது, அதனால நம்ம நல்லா போயின்னு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அவரிடத்துல போறதில்லை. கஷ்டம் வந்தா மட்டும்தான் அவருடைய சமூகத்துக்கு போகிறோம். அங்கே போய் அப்புறம் அழுகிறோம், அங்கே போய் கதறுகிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம். அப்போ அவருடைய பிரசன்னம் மேல வந்து என்ன பண்ணுகிறது? இறங்குகிறது. அவர் நம்ம மேல் அசைவாடுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12:6-11 சொல்லுகிறது. 6 வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12
6ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ. நாம கர்த்தர் மேல அன்பு கூறுகிறோம், ஆனா கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா அதை நான் எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சித்து, நல்லா புரிஞ்சுங்க, கூட்ட கலைத்து. சிட்சித்துன்னு அர்த்தம் சில புதிய போராட்டங்கள், சில புதிய சவால்கள், சில புதிய, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது குறைவுங்க. யாரோ ஒரு பிரச்சனையில் வராங்க, யாரோ ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. அப்படி அவங்க பிரச்சனையை நமக்கு சொல்லும் பொழுது, அவங்களுடைய வேதனைகளை சொல்லும் போது நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறது குறைவு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, உண்மையா இல்லையா? இன்னொருத்தர் குறைய சொல்லும் போது, இன்னொருத்தர் கஷ்டத்தை சொல்லும் போது அவங்கள நம்ம எப்படி அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பது, அவங்களுக்காக எப்படி நம்ம பாரத்தோடு ஜெபிப்பது நமக்கு தெரியாது. ஆனா நமக்குன்னு வந்துட்டா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி பிரச்சனையை நமக்கு வர வைத்து, இப்படிப்பட்ட பிரச்சனையில உள்ளவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு உன்னை ட்ரெயின் பண்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ட்ரெயின் பண்றாரு? இந்த காலங்களில் நான் சந்தித்த போராட்டங்கள், நான் சந்தித்த பிரச்சனைகள் எனக்கு ஒரு பெரிய ட்ரைனிங்கா அமைகிறது. இப்போ உன் பிரச்சனைக்காக நீ அழுகுற, உன் பிரச்சனைக்காக நீ கதற, உன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற. உன்கிட்ட இதே மாதிரி பிரச்சனைக்கு யாருன்னா வந்தா நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இல்ல அப்படி உள்ளவர்களை தேடி ஆறுதலாய் போய் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஜெபிக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்படி ஜெபிக்கிறவளா உருவாக்க போகிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவர்களுடைய கட்டுகளை தேவன் அழிக்க போகிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு விடுதலை வரப்போகிறது. அவர்களுக்கு தேவன் நன்மையை செய்ய போறாரு. அதன் மூலம் நீங்கள் அவருடைய கரத்துல ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். அதற்கு தான் இந்த ட்ரைனிங். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் ட்ரெயின் பண்றாரு. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. சிட்சை எதுக்கு? நம்மளை ஊக்குவிப்பதற்கு. சிட்சை எதற்கு? நம்மை இன்னும் வல்லமையாய் எழும்புகிறதற்கு. போதாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, போதாது நம்முடைய ஆவிக்குரிய இந்த நிலை இன்னும் உயரணும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, இன்னும் நான் வளரணும். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணும், ஜெபத்தில் இன்னும் வளரணும், பாரத்தோடு ஜெபிக்கிறவனா மாறணும், தேசத்துக்காக ஜெபிக்கிறவனாக, பாடுபடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுக்கணும்னா அந்த பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி நான் ஜெபிக்கணும். என் பிரச்சனையா அதுவா இருக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஊடே நான் கடந்து போகும்போது கர்த்தர் என்ன அந்த மாதிரி ட்ரெயின் பண்றாரு. சொல்லாமா? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்தியை மறந்தீர்கள். நீங்க மறக்காதீங்க. ஆண்டவர் கிட்ட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். பிரச்சனை எதுக்கு? உன்னை இன்னும் கிட்ட வர சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சந்திக்கிற போராட்டம் எதுக்கு? இன்னும் அவரிடத்துல கிட்ட வா, என்கிட்ட வா. நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் தான் உன்னை விடுவிக்க முடியும், நான் தான் உன்னை நடத்த முடியும். இந்த மாதம் நம்ம திறமை அல்ல, நம்ம ஆற்றல் அல்ல, நம்ம பலன் அல்ல, கர்த்தர் மாத்திரமே நம்மை நடத்த முடியும். கர்த்தர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். அப்படியானால் பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி எதுக்காகனா கர்த்தர் உன்னை கிட்ட சேர்த்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் இன்னும் நெருக்கமாய் நீ வருவது அவசியம். எப்படி சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. சிட்சிக்கிறார்னு அர்த்தம். இது தமிழில் சிட்சைன்னு வந்துடுறதுனால நிறைய பேர் அதை கஷ்டமாகவே பார்க்குறாங்க. ஐயோ கஷ்டம், வேதனை, நெருக்கடி. கஷ்டம், வேதனை, நெருக்கடி தாங்க. ஆக்சுவலாக இது ஆங்கிலத்தில் டு டிசிப்ளின் அப்படி என்று வருகிறது.
சிக்ஷை என்னன்னு அர்த்தம்? டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன அர்த்தம்னா செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா எதை செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறோம். சில பேர்லாம் பாருங்க, ஜெபம் செய்ய மாட்டாங்க, ஆனா கவலைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரிடத்தில் வர மாட்டாங்க, எங்கேயோ கொஞ்சம் அப்படியே அந்த ஆறுதலை தேடுவாங்க. யாராவது ஒரு மனுஷங்கிட்ட வந்து போவாங்க, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு அவங்கள தேடி பார்ப்பாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, டிசிப்ளின் என்ன, நாம எதை செய்யணுமோ அதை செய்யாம இருக்கிறோம், இல்லைன்னா சரியா செய்யாம இருக்கிறோம். நீங்க எத்தனை பேர் நீங்க ஊக்கமா ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க? ஊக்கமான ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஊக்கமா ஜெபிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆண்டவரை மனசார உண்மையா தொழுது கொள்றீங்க? சும்மா கடமைக்கு, நான் இன்னைக்கு முதல் மாசம் சும்மா கடமைக்கு வந்துட்டு அந்த மாசம் ஃபுல்லா நம்ம நல்லா இருக்கலாம் அந்த ஜோசியம் பார்க்குற மாதிரி வருமா? உண்மையா அவரை தொழுது கொள்ளுகிறோமா? உண்மையாய் அவருக்கு முன்னால கைகளை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறோமா? உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறோமா? உண்மையாய் இங்க இருக்கக்கூடியவர்கள் மேல் நம்ம அன்பு கூறுகிறோமா? ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறோமா? எங்கெல்லாம் நாம் சரியில்லாம இருக்கிறோம் அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார் என்று சொன்னால் டிசிப்ளின் பண்றார். ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ நம்ம கிட்ட சரியில்லை காரியங்கள், ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கின்மையா இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, நம்ம டிசிப்ளின் பண்ணுவாரு. என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், எப்போ என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், அவர் அட்டகாசமா பண்ணுவார். ஏன் இதெல்லாம் பண்றாரு? ஏன் கூட்ட கலைக்கிறாரு? ஏன் இப்படி பண்றாரு? கிட்ட சேர்த்து கொள்ள விரும்புறாரு. கிட்ட வா, நான் நிறைய சொல்லி தரேன் உனக்கு, என்கிட்ட வந்து உட்காரு, நான் சொல்றத கவனி. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்க ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆண்டவர் மேல நீங்க காண்பிக்கிற பக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா அப்படி வெதப்பா இருந்ததுன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வாந்தி பண்ணி போடுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் நெறிந்த நாளை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை என்ன பண்ண மாட்டேன், அணைக்க மாட்டேன். நம்மை ஆண்டவர் டிசிப்ளின் பண்ண விரும்புகிறார். சிலதெல்லாம் மாறி ஆகணும். பிரச்சனைக்கு பரிகாரம் நம்ம பலத்துல போராடுவதல்ல, ஜெபத்துல போராடுவது. வெற்றி எங்க இருக்குது? வெற்றியினுடைய ரகசியம் மூளையில கிடையாது, யோசித்து பார்த்து செய்கிறதில் இல்ல, முழங்கால இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுக்கு முன்னால நம்ம போய் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்முடைய குறைகள் எல்லாம் ஆண்டுட்டு சொல்லி, என்கிட்ட இருக்கிற குறையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. தெரியாம இருக்கக்கூடிய காரியங்கள், நான் வந்து மறைமுகமாய் செய்கிற காரியங்கள், நான் மற்றவங்க கண்ணை மற்றவங்க கண்ணில் மிளகா தூவிடலாம், ஆனா உங்களை நான் ஏமாற்றவே முடியாது. ஸோ என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏதோ நான் உங்களுக்கு முன்னால சரியில்லை, என் விசுவாச வாழ்க்கை சரியில்லை, என் ஆவிக்குரிய ஜீவியம் சரியில்லை, என்னுடைய ஜெபம் சரியில்லை. கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் அறிக்கை எடுங்க. எத்தனை பேருக்கு இந்த கர்த்தர் உங்களை வழிநடத்தணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தரே உங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவருக்கு முன்னால கொண்டு போங்கள். அதுக்கு தான் எல்லாம் பண்றாரு. கூட்ட கலைக்கிறதும் அதுக்கு தான், சிட்சிக்கிறதும் அதுக்கு தான். என்ன சொல்றாரு? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும். சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த சிட்சைன்றது அவருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் இருக்கான். எல்லா பரிசுத்தவான்களும் இந்த சிட்சையினுடைய கடந்து போயிருக்காங்க. டிசிப்ளின் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். நான் ரொம்ப பர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த குறையும் இல்லை, என்ன ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. உண்மையா உங்க இருதயத்தை யோசித்து பாருங்க, உங்க இருதயத்தை உங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை வாழ்க்கை வாழுறீங்க, எத்தனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? வெளியில ஒரு வாழ்க்கை, சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை. என் ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது? என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் என்ன செய்யறேன்? நிறைய சிந்திக்கிறேன், ஆனா கர்த்தரிடத்துல போய் எதையுமே சொல்றது இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர்? டிசிப்ளின் பண்ணுவாரு. டிசிப்ளின் பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாரு? கூட்ட கலைப்பாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்கள்லாம் ஆண்டவர் நீ நினைச்சா கூட நடக்காது, எல்லாத்தையும் வேற மாதிரி பண்ணி விட்டுருவார், கழிச்சு விட்டுருவார். நீ முட்டி மோதினா கூட நடக்காது. யார் தான் தூக்க முடியும்? யார் தான் சுமக்க முடியும்? யார் தான் நடத்த முடியும்? யார் தான் ஆசீர்வதிக்க முடியும்? யார் தான் உயர்த்த முடியும்? தேவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஒருவரே நம்மை தூக்கி சுமக்க முடியும். அவர் ஒருவரே நம்மை நடத்த முடியும். அப்படியானால் அவர்கிட்ட போகிற தவிர வேற வழியே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்ன ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. நான் ரெட்ட வேஷம் போடுறேன், நான் உங்களுக்கு முன்னால நான் ஏதோ மைண்ட்ல ஏதோ யோசிக்கிறேன், ஏதோ மைண்ட்ல திட்டம் போடுறேன், நிறைய மூளையை யூஸ் பண்றேன், ஆனா முழங்கால யூஸ் பண்றதே கிடையாது. இன்னையிலேருந்து முழங்கால யூஸ் பண்ணுங்க. சபையினுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கக்கூடிய நலிந்த விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த சபை வளரணும், இங்கே ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும். ஜெபிங்க. உங்க சுயநலத்துக்காக மட்டும் ஜெபிக்காதீங்க. ஒரு விழிப்புணர்வை அடைய பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள், எல்லோருக்கும் கிடைக்கிற சிற்றை நமக்கும் கிடைத்தால் நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் புத்திரராய் எண்ணி நடத்துகிறார், நம்மை வளர்க்க நிறைக்கிறார். நான் வளரணும், ஜெபத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், உண்மையில வளரணும், நீதியில வளரணும், அவரை அறிகிற அறிவில வளரணும், அவரை போல நான் மாறணும். இது மாறாம சில சிக்கல்கள் உங்க வாழ்க்கையில மாறவே மாறாது. கடைசி வரைக்குமே நீங்க டிசிப்ளினே ஆயின்னு இருப்பீங்களே தவிர நீங்க கற்றுக்கொள்ள மாட்டீங்க. டிசிப்ளினா கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். நம்மை சரிப்படுத்த விரும்ப, சரி ஆயிடணும். கடைசி வாழ்க்கை ஃபுல்லாவே சரியாயின்னு இருந்தா எப்படி? அப்போ என்ன செய்ய சொல்லுகிறார் பாருங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். 9ஆம் வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்க. நல்லா புரிஞ்சுங்க, குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுதுங்க? அஞ்சி நடக்குதுங்க, பயந்து நடக்குதுங்க. ஏன் அப்பா அம்மானா கொடுமைக்காரர்களா? கிடையாது. நம்ம தப்பு பண்ணா கண்டிப்பா பயந்து தான் ஆகணும். ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க தப்பு பண்ணா பயந்து தான் ஆகணும். இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க எப்படி நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர்கிட்ட போகும்போது உங்க மனசை திறந்து பேசுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல போகும்போது உங்களுடைய பலவீனங்களை அறிக்கையிடுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ நான் மிஸ்டேக்கா இருக்கேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நான் சுயநலமா இருக்கிறேன், எனக்குள்ள ஆவிக்குரிய ஒரு அறிகுறியே இல்லாம இருக்கிறது, நான் மாம்சத்துல இருக்கிறேன், வாக்குவாதம் எனக்குள்ள இருக்குது, போராம எனக்குள்ள இருக்குது, கசப்பு எனக்கு இருக்கிறது, நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன், ஆவியின்படி நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ சங்கடம் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? இதையெல்லாம் தேவனுக்கு முன்னால் அறிக்கையிடணும். இதுதான் அவர் நம்ம மேல அசைவாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி, சில விஷயங்கள்லாம் தடை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவர்கிட்ட போகும்போது உண்மையா ஜெபம் பண்ணுவோம். உண்மையா ஜெபம் பண்ணும்போது அவர் நம்ம மேல என்ன பண்ணுவாரு? அசைவாடுவார். அவர் நம்ம மேல அசைவாடுவார்னு அர்த்தம், நமக்கு உணர்த்துவார். எப்படி அந்த கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடும் போது அதனுடைய ஹீட், அதனுடைய அனல் அந்த குஞ்சுகளுடைய இறகுகளை முளைத்தெலும்ப பண்ணுகிறதோ, அதுபோல தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முளைத்து எழும்பும். நமக்குள்ள இருக்கிற குறையெல்லாம் தெரியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் நீங்கும். அதையெல்லாம் விட்டு விடணும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன பண்ணுவான்? இரக்கம் பெறுவான். ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்யணும். மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவிக்குரியவர்களா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா வாழணும், நல்ல சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், நல்ல மனநிலை உள்ளவர்களா இருக்கணும். இந்த உலக மக்களை போல நம்ம வாழ்வதை தவிர்க்கணும். ஏன்? நான் அவருடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் இன்னும் மாம்சத்துக்குரிய கொரிந்து சபை மக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. கொரிந்து சபையில் கிறிஸ்தவங்க தான், வரங்களை பெற்றவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் அவங்க மனுஷ மார்க்கமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். 3ஆம் அதிகாரத்தை போய் எடுத்து வாசிங்க. எப்படி என்றால் பொறாமையும் வாக்குவாதமும் சண்டைகளும் கொலைவுகளும் களவுகளும் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறபடியா நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறீங்கன்றார். நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்த வேண்டுமானால் அவர் சில காரியங்களிலே சில விஷயங்கள் எல்லாம் தடை பண்ணி விட்டுருவார். சில பிரச்சனைகள் வந்துடும். என்னதான் நம்ம போய் முயற்சி பண்ணாலும் நடக்காது. சில தடைகளை கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்தால் தான் நம்ம அவருடைய சமூகத்துக்கு போவோம். கொண்டு வந்தால் தான் அங்கே போய் என்ன பண்ணுவோம்? காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் காத்திருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நான் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணுன்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட இல்லை பாருங்க. உபவாசித்து ஜெபம் பண்ண, நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ண, சும்மா எல்லாத்துக்கும் கை தூக்கக்கூடாது, பண்ணாதான் தூக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. உபாசித்து ஜெபம் பண்ண, ஊக்கமாக ஜெபம் பண்ண, காத்திருந்து ஜெபம் பண்ண, நம்ம ஜெபம் பண்ணல. ஏன்னா நமக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. பிரச்சனை பெருசானா கவை உட்காந்துருப்பான்ற சமூகத்தில். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை கடினமான சூழ்நிலைகளை நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்மை நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். உலகத்துக்காக ஆயத்தப்படுத்துறது இல்லைங்க, நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆண்டவர் வரப்போறார் வரப்போறார்னு. வந்தா அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? இல்லையே. என் புத்தி எல்லாம் உலகத்திலே இருக்குதே. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை வாங்குவோம், இப்படிதானே இருக்குது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோவா இருக்கிறேனே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, எல்லாம் இருக்குது. நித்தியத்துக்கு ஆயத்தமாகல. நம்ம என்னமோ நினைக்கிறோம் ஆண்டவர் வரமாட்டாரு, இல்லை நம்ம போக மாட்டோன்னு. கண்டிப்பாக 2 நடக்கும். ஒன்று அவர் வந்துருவாரு, இல்லை நம்ம போவோம். ஆனால் நம்ம நித்தியத்தில் அவரை போய் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் உலக பிரகாரமாக எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். உலக பிரகாரமாக பேரு பெருமை, உலக பிரகாரமாக எல்லாருக்கும் நினைக்கிறோம். தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, விசுவாசம் குறைஞ்சு போச்சு, ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு, பரிசுத்தத்தில் ஜீரோ, பெருமையும் வாக்குவாதங்களும் என்னென்னமோ மண்டி கிடக்கிறது. அப்ப அதுக்கு நம்ம இன்னும் தயாராகல. அதுக்கு தயாராகிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா அதுக்கு தயாராக்க நம்மளை விரும்புகிறார். பக்கத்தில் போய் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தியத்துக்கு என்று தயாராக்க விரும்புகிறார். சும்மா உலகத்தையே பார்த்து நிற்காத காக்கா மாதிரி. நீ கழுகு, நீ காக்கா கிடையாது. குப்பையே பார்த்து நிற்காத. அவரை நோக்கிப்பார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக. சில மாம்சத்தின் கிரியையெல்லாம் ஒழித்து விடுங்கள். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3. உன் தேவனாகி கர்த்தர், நல்லா புரிஞ்சுங்க, சிறுமைப்படுத்துறாருன்னா நல்லதுங்க. சிறுமைப்படுத்துறாரா? சிலருக்கு முன்னால் நீங்க தலை குனிஞ்சு போக வேண்டியது இருக்குதா? சில பேர் உங்களை மதிக்காம இருக்கிறாங்களா? சில பேர் உங்களை வெறுக்கிறாங்களா? சில பேர் உங்களை ஒதுக்குறாங்களா? சிறுமைப்படுத்துறாரு. என்னை ஏன் ஆண்டவர் பண்றாரு? எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துற மாதிரி நடக்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தான் அதை பண்றாரு. ஏன்னா அப்பதான் நீ அவர்கிட்ட வருவ. உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. நல்லா புரிஞ்சுங்க, எத்தனை 10 கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனா நிறைய விஷயங்களை வரிசையா அடுக்கி இருக்கிறாரு. எவ்வளவோ சொல்றாரு, என்னென்னவோ சொல்லி பார்க்கிறாரு. நீங்க தாழ்மையா நடந்துங்க, பெருமை உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. அல்லேலூயா. படிக்கிறமே தவிர அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு உலக பிரகாரமா நல்லா இருக்கணும். நான் உலக பிரகாரமா நான் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நான் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எப்படி உருவாக்க விரும்புறாருன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை பலவானாய் மாற்ற விரும்புகிறார், பரிசுத்தமாக்க விரும்புகிறார், நித்தியத்திற்கென்று தயாராக்க விரும்புகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்
தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். ஏங்க உங்க இருதயத்தில் என்ன இருக்குங்க? இருதயத்தில் என்ன இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் உங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குது இருதயத்தில்? ஒரு முறை இயேசு சீசர்களோட கை கழுவாம சாப்பிட்றாங்க. எல்லாம் சொல்றாங்க, என்ன உங்க சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்களே, இது நல்லது கிடையாது. இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உடனே அவங்க என்னன்னு கேட்குறாங்க, எப்படி எனில் வாய்க்குள்ளேருந்து வருது, வாயிலேருந்து வரல, இருதயத்திலேருந்து வருது. நிறைய பேருடைய வாயிலேருந்து வருது, வாயிலேருந்து வரலங்க. ஆண்டவர் சொல்றார் இருதயத்திலேருந்து வருது. என்னென்ன வருது? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள். லிஸ்ட் மட்டும் நம்ம பெருசா போகுது. இதுல எது நமக்குள்ள இருக்குது? சண்டை இருக்குதா நமக்குள்ள? நமக்குள்ள பெருமை இருக்குதா? நமக்குள்ள கசப்பு இருக்குதா? இதெல்லாம் இருந்தா நித்தியத்துக்கு நம்ம இன்னும் தயாராகலன்னு அர்த்தம். இருதயமே சரியில்லை, ஆனா வீட்டில் எல்லாமே சரியாயிடணும். இன்னும் அசுத்தமான நினைவுகள், இன்னும் பெருமையான எண்ணங்கள், பெருமை இன்னும் கூட சில பேருக்கு குறையல, கர்வம். இருதயத்தில் என்ன இருக்குது? இப்போ உன் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு உனக்கு சொல்லணும்னா சில சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அவர் சமூகத்துக்கு உன்னை வர சொல்லுவார். நீ வந்துருவ தானாவே. எங்க போற? அங்கதான் வந்தா அவனும் கடைசியா. இப்போ ஓடுவேன், அவரை விட்டு எங்கெங்கேயோ ஓடுவேன், என்னென்னமோ பண்ணுவேன், அவரை மறந்து வாழ்வேன், அவருக்கு விரோதமாக கூட காரியங்களை செய்வேன். ஆனா அவர் சில விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தானா வந்து உட்காருவார் சமூகத்துக்கு. கூட்ட கலைக்கிறது அதுக்கு தான், டிசிப்ளின் பண்ணதான், சிக்ஷிக்கிறது அதுக்கு தான். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உன்னை நடத்தணுமா, உன் மாம்சம் உன்னை நடத்தணுமா? மாம்சம் உன்னை நடத்தினா நீ எப்படி வேணா வாழலாம், அதை பத்தி கவலையே கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், உன்னை யாரும் கேட்க போறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உன்னை நடத்த வேண்டுமானால் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கும் போதே அவர் சமூகத்துக்கு போய் நம்மை நாமே நிதானித்து அறிந்து, நம்மை நாமே தேவனுக்கு முன்னால் நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம்மை சுத்திகரித்து கொண்டு, சுத்திகரிக்கப்படாத ஒரு செத்த கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது, பாவங்களை மறைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்ல தேவன், அவரோடு அவர்கிட்ட போங்க. என்னெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் இருக்குதோ அதெல்லாம் அறிக்கையிடுங்க, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க போய் எப்பவுமே லிஸ்ட்டை வைக்காதீங்க, இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்கள விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சொல்லவே சொல்லாதீங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற லிஸ்ட்டை சொல்லுங்க. எனக்குள்ள சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை, நான் பெருமையா இருக்கிறேன், எனக்குள்ள வைராக்கியம் இருக்குது, எனக்குள்ள தவறான வைராக்கியங்கள் இருக்கிறது, எனக்குள்ள கசப்பு இருக்கிறது, எனக்குள்ள சுயநலம் மண்டி கிடக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர்கிட்ட? அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எதுக்கு இந்த வனாந்திரத்தில் நடத்துறாரு? எதுக்கு வனாந்திர வழியா நடத்துறாரு? ஏன்னா எதுக்கு இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் ஆகணும். சில விஷயங்கள் தடைபட்டிருக்குதா, அதை யாராலும் தீர்க்க முடியாது, இவர் மட்டும்தான் தீர்ப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில விஷயம் தடைபட்டிருக்குதா, நீ மாம்சத்தில் போய் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது, இவர்கிட்ட வந்தாதான் தீர்த்து வைப்பாரு. ஏன்னா இவர் தான் நடத்துகிறவர். அப்ப என்ன நடக்கும்? அங்க போன என்ன பண்ணுவாரு? உன்னை உணர்த்துவார், உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு காமிப்பாரு, உன் வழியை உனக்கு காமிப்பாரு, உனக்கு சொல்லுவாரு நீ சரியில்லைன்னுவார். உனக்குள்ள பெருமை மண்டி கிடக்குது, உனக்குள்ள கசப்பு இருக்கிறது, உனக்குள்ள தேவையில்லாத மாம்சத்தின் கிரியெல்லாம் இருக்குது, நீ உலகத்துக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ நித்தியத்துக்கே தயாராகல. அப்ப அவர் நம்மளை நேசிக்கிறபடினால ஆவிக்குரியவர்களாய் நம்மை வளர்க்க விரும்புகிறார். இதுக்கு ஆமேனே வராது பாருங்க. உங்களை ஆவிக்குரியவர்களாய் வளர்க்க விரும்புகிறார். இந்த மே மாதம் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவு ஆமேன் வருது பாருங்க. உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க விரும்புகிறார்னா ஆமேனே வர மாட்டேங்குது பாருங்க. நிறைய பேர் இதைத்தான் சொல்லிட்டு போயிடுறாங்க, கர்த்தர் உன்னை தலையாக்க விரும்புகிறார். ஆமேன். அதுதான் உலக பிரகாரமாவே இந்த நெருப்பு கோழி மாதிரி மண்ணுக்குள்ள தலையை விட்டுன்னு இருக்குது. உன்னை கர்த்தர் விழிப்படைய பண்ணுகிறார்.
நல்ல ஜெப ஆவியில நீ நிரம்பணும். உன் பாவங்கள்லாம் கர்த்தருக்கு முன்னால் அறிக்கையிடணும். உன் பலவீனங்கள் எல்லாம் அறிக்கையிடணும். ஒருவருக்காக ஒரு ஊக்கமாய் செபிக்கணும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அருவருப்புகள் எல்லாம் நீக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, 3ஆம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அல்லேலூயா, க்ளோரி. கரலை தட்டுங்க, கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளையில, மாம்சத்தின்படி அல்ல, தேவன் உன்னை நடத்துகிறவர் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தயாராகணும். ஆவியில பலன் கொள்ளணும். மாம்சத்தின் கிரைகளை விட்டு ஒழியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு உணர்த்தும்படிக்கு, அல்லேலூயா, உனக்கு உணர்த்தும்படிக்கு என்பது உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன்னை அப்பத்தினால கர்த்தர் போஷிக்க விரும்பல, வானத்தின் மன்னாவினால் போஷிக்க விரும்புகிறார். உன் உடல் ரீதியில நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறது ஒரு புறம், ஆனா ஆவியில நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். என்ன மேக்கப்பு, என்ன பவுடரு, என்ன மாவு, என்னென்ன சாப்பிட்றோம் உடம்புக்கு எல்லாம் மண்ணுக்குள்ள போகுது. இதுக்கே தான் பார்த்துனுக்கிறோம். இது எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷனை பலப்படுத்து. உள்ளான மனிதனிலே வல்லமையா எழும்பு, பரிசுத்தத்தில் எழும்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் எழும்பு, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதிலே கவனம் செலுத்து, ஆண்டவரை கனப்படுத்துவதிலே கவனம் செலுத்து. இதெல்லாம் விட்டுடுறது உலக பிரகாரமாகவே இருக்கிறது. அது தேவன் விரும்பல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நன்மைக்கு தான். சில விஷயங்களை தடை பண்றாருன்னா நன்மைக்கு தான். சில காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னா நன்மைக்கு தான். அல்லேலூயா. நமக்கு உணர்த்துறாரு, நான் தாண்டா உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் தாண்டா வழி, என்னை விட்டுட்டு நீ எங்கேயோ அப்பத்தை தேடினுக்கிற, நான் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். இவர் மட்டும்தான் உயர்த்த முடியும். இவர் மட்டும்தான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். இவர் மாத்திரம்தான் உன்னை உருவாக்க முடியும். இவர் நல்லவர். அல்லேலூயா. உள்ளான வளர்ச்சி ரொம்ப முக்கியம். உள்ள நிறைய ஆண்டவர் உன்னை உணர்த்தணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ உணர்த்துறாரு. அப்படியாவது உணர்றியா நீ? அதனால தான் அந்த கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிறாரு. உணர்ந்துட்டா அதுவே தானாக திறந்துக்கும். அது மேஜிக் கதவு. நீ இங்கே உணர்ந்து ஆண்டுகிட்ட ஒப்புரவாயிட்டுனா எல்லாம் ஓப்பன் ஆகிடும். பிளெஸிங் வந்துடும். ஆவியில் பலன் அடைஞ்சிடுவேன், தாழ்மையாயிடுவேன், சாந்த குணம் உள்ளவனாக மாறிடுவேன், பரிசுத்தம் ஆகிடுவேன், கெட்ட எண்ணங்கள்லாம் மாறிடும், மனசு அவ்வளவு சூப்பராகிடும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கூட்ட கலைக்கிறாருன்னா நன்மைக்கு தான் கலைக்கிறாரு. கூட்ட கலைச்சாதான் நீ எங்கே வருவே? எங்கே வருவே? அவர் சமூகத்துக்கு வருவேன். நம்ம யூஸ்வலாக படிப்போம். என்ன படிப்போம்? ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 31 ஆசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. காத்து இருக்கணுமே. இருக்கிறவர்களோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கிறவங்களுக்கு இது. அவர் சமூகத்தில் போய் காத்து இல்லாமல் நீ புது பலனை அடைய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சமூகத்துக்கு காத்திருக்கணும்னா எத்தனை முறை வானாலும் வரமாட்டேன்ற. நல்லா புரிஞ்சுங்க. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருவோம், ஆராதனைக்கு வருவோம், பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டோம், ஜபத்துக்கு வரமாட்டோம். ஜபந்தாங்க முக்கியம், பைபிள் ஸ்டடி முக்கியம். ஏன்னா அங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். அதே மாதிரி நீங்கள் தனியாக ஜபிக்கணும். வீட்டில் போய் காத்திருந்து ஜபிக்கணும். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர், காத்து இருக்கிறவர்களோ அப்படின்னா அது ஆச்சரியக்குறி. எல்லாரும் பண்ண முடியாது இதை. அப்போ யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு சிக்ஷை வரும். அவங்களுக்கு சிக்ஷை வந்துட்டா இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து இனிமேல் என்ன ஆகணும்? தலையெழுத்து உட்காந்து தான் ஆகணும். ஏன்னா வேலை நடக்கலையே. வேலை நடக்கணும்னா எங்கே உட்காருவோம்? அவர் சமூகத்தில் உட்காந்து ஆகணும். அப்போ அவர் சமூகத்தில் உட்காரும் போது அங்கே என்ன நடக்கும்? உன்னை உணர்த்துவார். உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு உணர்த்துவார். நீ பண்ற தப்ப உணர்த்துவார். நீ சரியில்லாத குணங்களை உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் போது நல்லா புரிஞ்சுங்க,
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அறிக்கையிடுவோம். அதுக்கு தான் ஆண்டவர் செய்கிறார், நம்மளை உருவாக்க நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் சில நேரங்களில் நமக்கு தடைப்படும் போது, அங்கே ஒரு கஷ்டம் வரும்போது, அங்கே ஒரு நெருக்கடி வரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களை அவர் பக்கமாக இழுக்கிறார்னு அர்த்தம். இங்கே வா, எங்கே போனாலும் நடக்காது, இங்கே வா, காரியங்களை நான் மாற்றித்தரேன். காரியங்களை நான் மாற்றுறதுக்கு முன்னால் நீ உன் இருதயத்தில் சில மாற்றத்தை அடையணும், உன்னை உணர்த்தும்படிக்கு. 40 வருஷம் உணர்த்தினார், 40 வருஷமும் உணராமே செத்து போனானுங்க வனாந்திரத்தில். அவங்க தான் நமக்கு பாடம். அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டு சமூகத்துக்கு போய் செபிக்கணும், காத்திருந்து கர்த்தர் உணர்த்தும் போது உணர்ந்து மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாயிடணும், நித்தியத்துக்கு ஆயத்தமாயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, அவர் உணர்த்தும் போது உணர்வடைந்து அவர் பக்கம் திரும்பிடணும். சில நேரங்கள்லாம் நடக்காது விஷயம். ஏன்? நம்ம சுயத்திலே ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம சுயத்திலே போய் செய்கிறோம், சுய பலத்திலேயே போகிறோம். அது நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிடும். சில பேர் நெருக்கடியான நிலையில் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண மறந்துடுறாங்க, விசுவாசிக்க முடியலை, விசுவாசத்தை செயல்படுத்த முடியலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவங்க ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். மெக்கதோனியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான நிலை, கடினமான ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொள்கிறாங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். இப்போ அந்த விஷயத்தை சொல்றார். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகம் பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, இதில் எப்படி நம்ம தப்பிப்போம்? இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்? நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தது உண்டா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல, இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்ற ஒரு சூழ்நிலைங்க வரும்போது அங்கே தாங்க விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, விசுவாசிக்காங்க. உங்களை அங்கதான் ஊக்குவிக்கிறாரு, அங்கதான் உங்களை சரிப்படுத்துறாரு. அப்ப தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கையை வளர்க்கிறாரு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல் நம்பிக்கைக்கே இடம் இல்லை. ஆனா நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல். இது வரைக்கும் உன் மேல நம்பிக்கை நிறுத்தியா? இது வரைக்கும் எல்லாம் உன்னால நடக்குதுன்னு நினைச்சு நிறுத்தியா? நான் இந்த மாதிரிலாம் கிரிமினல் வேலை பண்ணா காரியம் நடக்கும்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது, ஒன்றும் விளங்காது போ. ஏன்னா மூளையிலேயே காரியத்தை செய்ய விரும்புகிறோம். யோசனை பண்ணி கர்த்தரிடத்தில் போக மாட்டேன்றோம், கர்த்தரை நோக்க மாட்டேன்றோம். ஆண்டவரே ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றாரு, நீ பிழைக்கவே முடியாது போ. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, நம்ம பலத்தால முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வந்துருச்சா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வாழ்ந்திருக்கிறீங்களா? அந்த ஒரு சூழ்நிலையை நீங்க சந்தித்தது உண்டா? நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள். ஐயோ, எப்படி பிழைக்க போறோம்? நான் பிழைக்க போறேன் நான் நினைச்சனோ இல்லையோ, நிறைய பேர் அவர் பிழைப்பாரா அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க. சில பேர் பிழைச்சிட்டாரா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது. ஆனால் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்காக அல்ல, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா, glory. எப்படி காப்பாற்றப்பட போறோம், எப்படி தப்பிக்க போறோம், எப்படி வெளியே வர போறோம், எப்படி நமக்கு உதவி கிடைக்க போகுது, யார் நம்மளை தேற்றுவார்?
யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சு எல்லாம். யார் பண்றது? இதை கர்த்தர் பண்றார். ஏன் பண்றாரு? நீ யாரையும் நம்ப கூடாது, உன் மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது. அப்ப என்னதான் பண்ணணும்? நான் தாண்டா காரியங்களை நடத்த முடியும், நான் தாண்டா உன்னை நடத்த முடியும், நான் தாண்டா உன்னை உயர்த்த முடியும், என் மேல நீ நம்பிக்கை வை. இன்னைக்கு கர்த்தரை தான் சொல்றாரு உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் யாரை நம்பி வாழ போற? யாரை நம்பி போக போற? உன் பலத்தை நம்புறியா? உன் பணத்தை நம்புறியா? உன் மாம்சத்தை நம்புறியா? மாம்சம் எல்லாம் பூவை போல இருக்கிறது, ஒழிந்து போகும். மனுஷனுடைய பலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பாயானால், கர்த்தரை நீ நம்புவாயானால், கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாம் நினைச்சிருந்தோம். ஆனால் பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார். கரங்களை தட்டுங்க, இப்ப தட்டுங்க. எங்களை தப்புவித்தார். எனக்கே மன உளைச்சலாகி போச்சு. போங்க, என்னடா இது, ஊழியம் செய்ய செய்ய பிரச்சனை இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனையா? டிசம்பர் மாதம் ஆரம்பித்த ஊழியம் ரொம்ப ஊக்கமாக செய்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ. யாருக்கிட்டையும் போய் எதையும் சொல்கிறதும் இல்லை. அன்புக்குரியவர்கள் வந்து விசாரித்தார்கள், அன்புக்குரியவர்கள் வந்து உதவி செய்தார்கள், அன்புக்குரியவர்கள் ஆதரித்தார்கள். ஆனாலும் கூட கதவெல்லாம் சாத்தப்பட்ட மாதிரி நெருக்கடியான நிலை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. போராட்டம்னா அப்படி போராட்டங்க போன மாதம் வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. பாஸ்டருக்கு என்ன தான் ஆயிடுச்சு, ஏன் தான் ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, இப்படி எப்படி ஒன்றா நடக்கட்டும், என்ன ஒன்றா நடக்கட்டும், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனால் குட் நியூஸ் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றவர் வல்லவராக இருந்தார். இன்னைக்கு நிற்கிற பாருங்க. நேத்தெல்லாம் ஒரே போராட்டம். 1ஆம் தேதி என்ன பேச போகிறோம் எனக்கே தெரியல. போய் அழுவு ஆண்டு சமூகத்தில். அவர் அசைவாடினா தாங்க பலனே வருது. அவரே கூட்ட கலைக்கிறாரு, அவரே இழுத்துக்கிறாரு. அவர் சமூகத்தில் உட்காந்து அழ வேண்டியதாகுது. நான் அழவே மாட்டேன், அழுகுறேன். அசைவாடுறாரு, பலன் தராரு, எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணுறாரு. இதான் டீட்டெயில், இதான் நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இப்படி தான் எல்லாம் ஆண்டு காமிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவிக்கிறார். அப்புறம் பாருங்க, இன்னும் தப்புவிப்பார். போன மாதம் தப்புவித்தாருங்க, இந்த மாதம் தப்புவிப்பாருங்க. இனி வரப்போகிற வருடங்கள் எல்லாம் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தாங்கினாரா? தாயின் வயிற்றில் தாங்கினாரா? ஆயுள் வரைக்கும் உங்களை நடத்துவார், ஆயுள் வரைக்கும் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்து நம்மை வழி நடத்துவார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி, ஏன்னா நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் இல்லை நேரம். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனம், அதனால் சொல்லிடுறேன். சங்கீதம் 46:1-2 உங்களுக்கு தெரியும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அசைந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் வாஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் என்னை நடத்துவார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் நம்பிக்கை ஆயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவராயிருந்தார். இனியும் அவர் தப்புவிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த நல்ல காலை வேளையில் இந்த மே மாதத்தில் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்,
பரிசுத்தத்தில் வளரணும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதில் வளரணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நம்ம விட்டு நீக்கணும். நாம் உலகத்துக்கென்று ஆயத்தமாகிறவர்கள் அல்ல, நித்தியத்திற்கென்று நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளணும். அதற்கு தான் பல போராட்டங்கள், அதுக்கு தான் சில கதவுகளை அவர் அடைக்கிறார். அதற்காகத்தான் சில சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணுறாரு. சில சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணி என் மேலே நான் நம்பிக்கை ஆயிராமல் அவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கும்படி எனக்கு ட்ரீச் பண்ணுறாரு. இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவரே, நான் என் மேலே நம்ப முடியல ஆண்டவரே, என்னை நம்பி ஓடின ஓட்டமெல்லாம் வீணாய் போனது ஆண்டவரே, என்னை நம்பி நான் போன காரியங்கள் எல்லாம் தோல்வியாகி போனது ஆண்டவரே, என்னை நம்பி ஒன்றும் நடக்கலை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில், நான் என்னை நம்பி வாழ மாட்டேன் ஆண்டவரே, என்னால் ஒன்றும் நடக்கிறது இல்லை ஆண்டவரே, என் பலத்தை கொண்டு நான் எதையும் சாதிக்கிறது இல்லை ஆண்டவரே, அது உமக்கு மகிமையாக இருக்க போகிறதும் இல்லை ஆண்டவரே. நீர் எனக்காக காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே, நீர் எனக்காக காரியங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், ஓ ஹல்லேலூயா, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். என் தேவன் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருந்தார். ஓ, இன்னும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சோம் பண்ணுங்க, இப்பயாவது ஊக்கமாக சோம் பண்ணுங்க, இப்பயாவது உங்கள் பாவங்களை அறிக்கைட்டு, இப்பயாவது உங்கள் பலவீனங்களை அறிக்கைட்டு என்னை நித்தியத்துக்கு ஆயத்தமாக்குங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், எனக்கிட்ட இருக்கிற குறையை எனக்கு உணர்த்துங்கப்பா, எனக்கு இருக்கிற குறையை உணர்த்துங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் உணர்த்துங்க. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், என் இருதயத்தில் உள்ளதை எனக்கு வெளிப்படுத்துங்க. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கர்த்தாவே மாம்ச இச்சைகள், மாம்ச எண்ணங்கள், உலக பிரகாரமான மனநிலை எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை மறுவமாக்கும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. எங்களுடைய செப குறைவை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து புது பலன் அடையாமல் இருந்திருந்தோமானால் ஆண்டவரே, எங்கள் பலத்தில் நாங்கள் ஓடி இருந்தோமானால், எங்கள் பலத்தில் நாங்கள் ஓடின பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. கேளுங்க ஆண்டவரத்தில், எங்கள் சுயத்தில் நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கை கொண்டதை மன்னிங்க. என்னுடைய மூளையை ஆண்டவரே நான் மூளை சொல்கிறபடி நடந்ததை மன்னிங்க. நான் முழங்கால் படியிடாமல் இருந்ததை மன்னிங்க. உம்மை நோக்கி பார்க்காமல் இருந்ததை மன்னிங்க. ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே உம்மண்டையில கிட்டி சேர்த்து கொள்வீராகப்பா. எங்களை இன்னும் உம்மண்டையில கிட்டி சேர்த்து கொள்வீராக ஆண்டவரே. எங்களை இன்னும் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. இந்த சபையை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் நீக்கி போடுங்கப்பா. மாம்சத்தினுடைய எல்லா ஆண்டவரே கிரியைகளும், மாம்சத்தினுடைய கிரியெல்லாம் விலகி போகட்டும் ஆண்டவரே. எங்களை ஆவியிலே ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பூமிக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டு இராமல் நித்தியத்துக்குரியவைகளை சிந்திக்கும்படியாக, நித்தியத்துக்கென்று எங்களை தயாராக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள, மனத்தாழ்மையாய் ஒருவர் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெருமையான காரியங்கள் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகள் எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இந்த 2025 மே மாதத்தை எங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தின் ஆண்டவரே மாதமாக, நாங்கள் பரிசுத்தம் அடைகிற மாதமாக, சுத்தாங்கம் அடைகின்ற மாதமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உணர்த்துங்கப்பா. இங்கிருந்து போகும்போது அவங்க ஆண்டவரை வந்த மாதிரியே போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் போக வேண்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை பெற்றவர்களாய் போக வேண்டும் ஆண்டவரே. ஆவியிலே பலனடைந்தவர்களாய் போக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் வளர்ந்தவர்களாய் போக வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சபைக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கும்படி எங்களை பரிசுத்தத்தால் அலங்கரியும் ஆண்டவரே. பரிசுத்தத்தால் அலங்கரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தால் அலங்கரியும்.
எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த 2025 இந்த மே மாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்தமாகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை மாற்றுங்க. எங்களை சுத்தாங்கமடைய பண்ணுங்க. எங்களை கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தால் கழுவுங்க. எங்கள் இருதயத்தை கழுவுங்க, சிந்தையை கழுவுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.